நாங்க மதுரையில தான் இருக்கோம். மதுரையில பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். அது மீனாட்சி அம்மன் அரசு ஆண்ட ஊரு. இந்த ஊர்ல இந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களுமே வந்து இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. மிக சந்தோஷம். எதிர் சேவை ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகமா இருக்கு. பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அந்த அழகரை அங்கிருந்து வரவேற்று இங்க நாங்க பாக்குறது ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பெருமையா இருக்கு. பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சுத்தமாவும் இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அனைத்து காவல்துறையுமே நல்ல பாதுகாப்பா எங்களை பண்றாங்க. திருவிழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா? நிறைய கூட்டம் இருக்கு. திருவிழா கூட்டம் எங்களுக்கு மதுரைனாவே சித்திரை திருவிழா தான். அழகர் வந்தாருனாவே எங்க மதுரை ரொம்ப கலகலப்பா இருக்கும். சித்திரை திருவிழாவே மாசுதான். இன்னைக்கு எதிர் சேவை கூட்டம் நீங்களே இருக்கிற கூட்டத்தை பாத்திருப்பீங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் கூட்டமும் எல்லாமே கூட தான் செய்யும். இந்த வருஷமும் கூட்டம் அதிகமா இருக்கு. பாதுகாப்புலாம் அதெல்லாம் போலீஸ் மூளைக்கு எல்லாருமே போலீஸ் நிக்க தான் செய்யறாங்க. எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நாங்க மதுரை சம்பக்குளத்துல இருந்து வர்றோம். சோ இங்க அழகரை பாக்குறதுக்காக வேண்டி இயர்லியா ஒவ்வொரு வருஷமும் சாமி கும்பிட வர்றோம். சோ அது அழகரை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா மக்களும் அவரை தரிசனம் செய்யணும். சோ எல்லா பாக்கியமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். ஓகே, தேங்க்யூ. எதிர் சேவை அப்பெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அழகரை பாக்குறதுக்கு இயர்லியா நிறைய கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் வர்றாங்க. சோ அவரை பார்த்து எல்லா மக்களுக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கணும். நாங்க ஸ்ரீராம் நர்சிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வந்து வைப் பண்றதுக்காக வந்திருக்கோம். அழகரை பார்த்துட்டு வேற லெவல்ல வைப் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சாமி பார்த்ததுல ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க வந்து சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்தது இந்த ஊர் தான். கல்யாணம் பண்ணல இருந்து வர்றது இல்ல. இப்ப சாமி மலையேற போகும்போது வருவோம். இந்த வட்டம் வந்து கடவுள் வந்து நம்மள காலையிலே பார்க்க கொடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா செல்வம் செழிப்போட வாழணும். மக்களுக்கு குறையெல்லாம் தீக்கணும். மண்வளம் பெறணும். விவசாயம் செழிக்கணும். பிள்ளை ஊட்டி இருக்க நல்லா சோத்து தரணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்க பொள்ளாச்சியில இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறோம். பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. எங்க பார்த்தாலும் தள்ளி சாய்க்க முடியாத கூட்டமா இருக்குது. நல்லா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு சாமி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பயங்கரமா இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு நான் வருஷம் நான் வரலான் இருக்கிறேங்க. நல்லா இருக்குதுங்க. ஆனா எப்பயுமே எங்க திருவிழா வந்து களை கட்டும், பிரம்மாண்டமா இருக்கும். நாங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்கோம் திருவிழாக்காக. இங்க திருப்பவனத்துல இருந்து வந்திருக்கோம். சித்ரா திருவிழா இந்த வட்டம் ரொம்ப விமர்சையா நல்லா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சாமியை நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. நாங்க 10 நாள் திருவிழாவுமே போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா திருவிழாக்குமே போய் பார்த்துருவோம். அங்க மீனாட்சி திருவிழா பார்த்தோம். இன்னைக்கு அழகர் திருவிழாவுமே இனி 5 நாள் நடக்கிறது. எல்லாத்தையுமே நாங்க மிஸ் பண்ணாம பார்த்துருவோம். அதாவது எவ்வளவோ திருவிழா இருக்கு. ஆசியாவிலே மிக பிரசித்தி பெற்ற திருவிழா இந்த கள்ளழகர் வைபவம். இது எப்படின்னா சைவம் வைணவம் 2 மதத்தை சேர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான திருவிழா. வேற்றுமையிலே ஒற்றுமை காண்ற திருவிழா. நான் சின்ன பிள்ளையில 1 ரூபா பஸ் சார்ஜ் இருக்கப்ப எவ்வளவோ கஷ்டத்துல எங்க அம்மா அப்பா கூட்டு வந்திருக்காங்க. எங்க அப்பா அப்ப 96 வயசுலதான் இருந்தார். இந்த நிமிஷம் வரையும் ஒரு வருஷம் கூட நாங்க இந்த திருவிழா பார்க்காம இருந்தது இல்ல. இந்த சித்திரை மாசம் அவரை சேவிக்கலன்னா இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியா அமையாது. அவரோட அருளால எங்க குடும்பம் நாங்க எல்லாம் ரொம்ப சேமமா இருக்கோம். உலகத்துல நல்லா மழை பெய்யணும், பயிர் விளைச்சல் விளையணும், மக்கள் நிம்மதியா வாழணும். எல்லாருக்கும் அந்த எல்லாம் வெள்ள அழகரை வேண்டி என்னோட பேட்டியை நிறைவு செய்யறேன். வணக்கம். நாங்க சென்னையில இருந்து வரோம். வருஷம் எப்பயுமே மதுரைக்கு வந்துருவோம். இந்த மாதிரி ஒரு யூனிட்டியோட ஒரு ஃபெஸ்டிவல் வேற எங்கேயுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் அவரை பார்த்தா மட்டும்தான் எங்கனால இந்த வருஷமே நல்லா போகும் லைஃப்ல. ஊருக்குள்ள அவர் போற வரைக்கும் நாங்க திரும்ப போயிட்டே இருப்போம். அவர் எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரம் போயிட்டு தான் திரும்ப வீட்டுக்கு போவோம். பார்க்க சலிக்கவே சலிக்காது. அப்படி ஒரு அழகு. இந்த மாதிரி அழகு வேற எந்த சாமிக்கும் இல்ல. நாங்க அழகர் கூடயே நடந்து வர்றோம். நம்ம அழகர் கோயில இருந்தே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். வருஷம் இது செஞ்சுக்கிட்டே வர்றோம். அப்பா 20 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்காரு. நான் 3 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கேன். எங்களுடைய பணியை அதை கைங்கரியமா செஞ்சுட்டே வர்றோம். அழகரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முனிச்சாலை அழகரை தான் பார்க்க வந்திருக்கோம். நாங்க எதிர் சேவைக்காக வந்திருக்கோம். மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்தாரு. அவரை பார்க்க முடியல. நாங்க எதிர் சேவை பண்ணிட்டு போறோம். எல்லாரும் சக்கர தீபம் ஏத்துவாங்க. நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சக்கர தீபம் ஏத்துவாங்க. நாங்க புத்தூர் தான். இங்கதான் 3 மாவடி தான். ஆமா ஆமா. நாங்க அவரை பார்க்க போக முடியும். அவர் எங்களை பார்க்க வர்றாரு. நாங்க இங்கே இருந்து பாக்குறோம். எங்க வீட்டு பக்கத்துல நின்று பாக்குறோம். ஆமா, மதுரை தான் ஸ்பெஷல் எப்பவுமே.
கோயிலை சுத்தி தான் சாமி சுத்துவாங்க. எங்க ஊர்ல மட்டும் மதுரையில மட்டும் அங்கிருந்து எங்களுக்கு காட்சி கொடுக்க இங்க வராரு. தங்கச்சியை பார்க்க வராரு. எங்களையும் பார்த்து எங்களுக்கு நல்லது செய்வாரு. ஹரி கோவிந்தா கோவிந்தனை பார்க்க வந்திருக்கேன். எல்லா மக்களுக்கும் நல்லது கொடுக்கணும். அழகரையா ரொம்ப நல்லா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன். ஆக்சுவலி மதுரைக்கே நான் இங்க தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கேன். ஸோ அதனால வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் நைஸ். அவ்வளவு நல்லா இருக்கு. போலீஸ் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இட் ஃபீல்ஸ் நைஸ். இட் ஃபீல்ஸ் சேஃப்.